வணக்கம் உறவுகளே. நான் இன்று லோயர் ராஜநாதன் சந்திக்க வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் லோயர்கிட்ட ஒரு புது டாப்பிக்கோடு வந்திருக்கிறேன். நான் ஒரு லோயர்கிட்ட கேட்டுக்கொள்ள போகிறேன். லோயர், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கிறேன், நீங்கள் அதுக்கு எனக்கு பதிலொன்று கொடுங்க. என்னென்னு சொன்னால், இப்போ இலங்கையிலிருந்து விசிட்டர்ஸ் விசாவில் அநேகமான ஆட்கள் இந்த கனடாவுக்கு வந்திருக்கணும். அதிலும் குறிப்பாக வந்தவர்கள் விசிட் விசாவில் வந்தவர்கள் தங்களை அகதியாக கோரி இந்த நாட்டில் அவை இடம் கேட்டிருக்கிறோம். ஆகையினால அந்த அந்த ரிஃப்யூஜி கேஸை அநேகர் லோயர் என்று சொல்லி அநேகர் இந்த நாட்டில் இருந்து ஒர்க் அவுட் பண்ணி அவைக்கு இந்த வேலை செய்து கொடுப்பதாக அதிகமான பணங்களை அவைகிட்ட அறவிட்டு கொண்டிருக்கணும். அப்போ பணங்களை கொடுத்தும் அவர்கள் அந்த பணத்துக்கான இன்னும் விடயம் கிடைக்காத அளவுக்கு தவித்து கொண்டிருக்கிறது. ஆகையினால லோயர், நீங்கள் அதுக்கு என்ன கருத்து சொல்றீங்கன்றது உங்களோட கருத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நான் இன்றைக்கு இந்த காரியாலயத்துக்கு வந்ததுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி. நீங்கள் டீல் பண்ணி கொண்டிருக்கிற எல்லாரும், மெயினாக சொல்கிறேன், தமிழ் மக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் டீல் பண்ணி கொண்டிருக்கிற எல்லாரும் லோயர்ஸ் இல்லை. அவை லோயராக இல்லையான்னு பார்க்குறதுக்கு, வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது. சிம்பிளாக கூகுளில் போய் லோயர் டிரெக்டரின்னு டைப் பண்ணிங்கன்னா வேறு பேர் அடித்து பாருங்கள். இல்லாட்டி அவை லோயர் இல்லை. அவை அப்படி லோயர்னு சொல்லி ஏமாத்தினம் என்றால் சட்டப்படி தரவர் அவைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும். இது நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். மற்றது இங்கே டெம்பரரி ரெசிடென்ட் விசாஸில் இங்கே ஏதோ ஒரு காரணத்துக்காக இலங்கைக்கு போக முடியல, இந்தியாவுக்கு போக முடியலன்ட்டு இங்கே இந்த அசைலம் கேட்குற ஆக்கள் மிஸ்லீட் பண்ணப்படுறீங்க. பிள்ளையான ஆக்கள்கிட்ட போகிறீங்க. உங்கள்ட்ட இருக்கிற காசுகள் எல்லாத்தையுமே எடுக்கணும். ஒரு சரியான கொடுத்த காசுக்கு ப்ரூஃப் இல்லை. கொடுத்த விஷயம் ஒரு என்ன அப்ளிகேஷன் கூட சொல்லாமல் சில ஆக்களுக்கு ரெஃப்யூஜி போட்டு கொடுத்துருக்கணும். இங்கே இருக்கிற ஆக்கள் ஒர்க் விசா எடுத்தாரமன் ரெஃப்யூஜி போட்டு கொடுத்துருக்கோம். இதை ஒரு சீரழிவாக போய்கொண்டிருக்கு. இதை யாராவது ஸ்டாப் பண்ணணுன்றக்காக தான் இந்த டிக்டாக் சேனல் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி மைண்ட் இருக்கிற ஆக்கள் நிறைய பேர் கதைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சரத்தன் அப்படின்ற காட்சி கொண்டிருக்கேன். நிறைய பேருக்கு நான் இன்டர்வியூ கொடுக்குறது இல்லை. ஒரு சில ஆக்களை தேர்ந்தெடுத்தா நான் இவரை கதைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்படி காய்ச்சி போட்டு அங்கால போயிட்டு பிஸ்னஸ் பார்க்குற ஆக்களும் இருக்கணும். எனக்கு எல்லாரையும் தெரியும். அதால் நான் சரியான கேர்ஃபுல்லாக தான் செய்கிறேன். நான் மற்றது தமிழாக்கள் நிறைய பேர் இங்கே இந்த ஒரு கைடன்ஸ் இல்லாமல் காசையும் கொடுத்துட்டு ரோட்டாக பஸ்ஸுகள்லையும் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு கொண்டு ஃபோன் பண்ண ஆன்சர் இல்லை, கொடுத்த கேஸுக்கு என்னன்னு தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, இந்த பிரச்சனை இருக்கிறீங்க. என்னால் முடிஞ்ச அளவு உதவி செய்கிறேன். எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வர்றது எல்லாம் ஆன்சர் பண்ண டைம் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவு நான் உதவி செய்யணும்னு இருக்கிறேன். முடிஞ்ச அளவு கைடன்ஸ் இந்த வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு சரத் அண்ணாட வீடியோவில் நீங்கள் டிக்டாக்ல பார்க்க உங்களுக்கு அதை போய் விளக்கம் தெரிஞ்சு கொள்ள முடியும். திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் லோயர் இல்லை. யாரோட டீல் பண்ணுறீங்கன்னு பார்த்து டீல் பண்ணுங்கள். தயவு செய்து உங்களோட காசையும் இதெல்லாம் கொடுத்து மாறாதீங்க. இது ரெஃப்யூஜின்றதுக்கு நிறைய விஷயங்களுக்கு இது பொருந்தும். இன்னும் ஒரு கேள்வி என்னென்னா, லோயர் இப்போ அநேகமான ஆட்கள் இந்த லோயர் என்று சொல்லி இருக்கணும். அவை தங்களை லோயர் என்று தான் சொல்லினோம். அவைகிட்ட கொண்டே 10,000